வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரேபியன் கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த அரேபியன் கிரேப் ஜூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேபியன் கண்ட்ரியில் வந்து ஒரு அரிய வகை கிரேப் வந்துருக்கும். அதை வச்சு தான் இது பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலாக நம்மளோட ஃப்ரூட் ஷாப்பில் கிடைக்கிற கருப்பு திராட்சையை வச்சு வந்து அரேபியன் கிரேப் ஜூஸ் பண்ணலாம். அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டில் மினிமம் 90 ருபீஸ் இல்லை 100 அந்த மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆனால் அதை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ கண்டிப்பாக இல்லை, ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. ஸோ அதுதான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பல்பி அரேபியன் கிரேப் ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ கருப்பு திராட்சையை வாங்கிட்டு வந்து அதில் இருக்கிற காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் எந்த ஒரு அழுகி போன பழமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ண பழத்தை ஓரமாக வச்சுட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்து நான் இப்போ சுட வைக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ திராட்சை பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறதுனால 1 லிட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் அதுக்கு மேலே அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ திராட்சை எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணியை வந்து சுட வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த சூடாகிற தண்ணியில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த திராட்சை பழத்தை போட போகிறேன். இந்த திராட்சையை வேக விட்டுட்டு ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐஸ் வாட்டர் நீங்கள் ரெடியாக வச்சிடலன்னா ஐஸ் க்யூப்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். பேசிக்கலி நம்மளுக்கு நல்லா சில்லுன்னு வந்து தண்ணி வேணும். நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். அதை தான் இப்போது ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போது அந்த திராட்சையெல்லாம் வெந்து நல்லா தோல்லாம் வந்து உறிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து அந்த ஐஸ் வாட்டரில் வந்து போட போகிறோம். இது ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா அந்த சூடுலாம் வந்து தெரியாமல் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம அந்த தோலையும் அந்த பல்ப்பையும் வந்து தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இப்போது அந்த திராட்சையில் இருக்கிற தோலையும் அதுக்குள்ளே இருக்கிற விதையும் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகிறோம். தென் இந்த பல்ப்பை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திராட்சையோட பல்ப்பு, தோல், விதை எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் நம்ம இந்த திராட்சையோட தோலையும் விதையும் திரும்ப அதுக்குள்ளே போட்டு அந்த தண்ணி ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியிலே போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வைங்க. அடுத்தது நம்ம சர்க்கரையும் வந்து இதிலே ஆட் பண்ணிட போகிறோம். சர்க்கரை வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் திராட்சை வந்து புளிப்பாக இருக்கும், அப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு ஹீட் ஆகட்டும்னு சொல்லி விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியில் இருக்கிற தோலையும் விதையும் வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பல்ப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு நாள் அப்படியே விட்டு நீங்கள் மறுநாள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பல்பி அரேபியன் கிரேப் ஜூஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நண்பர்களே, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இதை ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடிக்கலாம். இதை கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் வந்து நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். நிஜமாகவே நான் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்குது. அந்த கிரேப்போட பல்ப்பு வந்துட்டு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி தான் ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்கும். இதே தான் அவங்களும் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 100 ருபீஸ் கொடுத்து ஒரு கிளாஸ் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 100 ரூபா செலவு பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அரேபியன் கிரேப் ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கலாம். இது வந்து ஒரு சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த அரேபியன் கிரேப் ஜூஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் ஸ்டே சேஃப். கொரோனாவோட செகண்ட் வேவ் ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்க தேவையில்லாமல் வெளியில் சுற்ற வேண்டாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.